என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு முக்கிய காரணமா 19 வயசு பையன் இருக்கான் அப்படின்னு தெரியிறப்போ, இந்த விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்லாத அளவுக்கு கள்ளக்குறிச்சியில இந்த அளவுக்கு கள்ளச்சாராயம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணமா மெத்தனால் சப்ளை இருந்திருக்கு. அங்க ரொம்ப நாளாவே மெத்தனால் சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு இருந்திருக்கு கள்ளக்குறிச்சி பகுதியில். இந்த மெத்தனால சென்னை மாதவரம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரியிலேருந்து வாங்கி அதை கள்ளக்குறிச்சிக்கு எடுத்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்ததுல மாஸ்டர் மைண்டா இருந்தவர் தான் இந்த 19 வயசு பையன் மாதேஷ். 1 லிட்டர் 2 லிட்டர் கிடையாதுங்க, ஆயிரக்கணக்கான லிட்டரை பேரலா வாங்கி அங்கேருந்து எடுத்துட்டு இங்க சாராய வியாபாரியா இருந்த சின்னத்துறைகிட்ட வித்து அவரு டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த மெத்தனால் தான் இப்போ இத்தனை பேரை கொண்டு இருக்கு. இந்த நெட்வொர்க் எப்படி வேலை செஞ்சிருக்கு, எப்படி ஆந்திராவில இருந்தும் சென்னை மாதவரத்துல இருந்தும் இவ்வளவு மெத்தனால் ஒரு 19 வயசு பையன் கள்ளக்குறிச்சிக்கு எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க் எப்படி இங்க வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்ப்போம். பிரபா டாக்ஸ்ல நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். இங்க கள்ளக்குறிச்சியில் நடக்கிற சம்பவம் இங்க தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகள்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. பிபிசி இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கவனிக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ் இங்க எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய பத்திரிகையில ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சம்பவமா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் மாறி இருக்கு. இப்போ மாதேஷை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது நான் மட்டும் சொல்ல, மாதேஷ் அவருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காரு. எங்க ஆரம்பிச்சேன், எங்க முடிஞ்சிருக்கு, இந்த சம்பவம் பத்தி அவரே சொல்லியிருக்காரு. மாதேஷோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி. டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் காலேஜ் போகாம சும்மா சுத்திட்டு இருந்த நபர் தான் மாதேஷ். அதே டைம்ல இங்க பார்த்தோம்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஏரியாவில் இந்த கள்ளச்சாராயம் அது சம்பந்தமா விஷயங்கள்ல மாற்றுறது, கேஸ்ல ஜெயிலுக்கு போறது, இதை மாதிரி அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகமா இருந்த நபர் தான் இந்த சின்னத்துறை. அந்த நேரத்துல தான் சின்னத்துறைக்கும் மாதேஷுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் மாதேஷ் சின்னத்துறைகிட்ட சொல்றாரு, நீங்க இதை மாதிரி பண்றதுக்கு மெத்தனால் யூஸ் பண்ணி இதை மாதிரி கள்ளச்சாராயம் வித்தீங்க அப்படின்னா ரொம்ப லாபம் கிடைக்கும் அப்படின்னு சின்னத்துறைகிட்ட சொன்னதுக்கு அப்புறம், சரி நீங்க வேணா கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சின்னத்துறை மாதேஷ் சொன்னதும் இப்போ மாதேஷ் நமக்கு மெத்தனால் இருந்தது அப்படின்னா அதை விற்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. ஆனா அதை வாங்கணும், அதை வாங்குறதுனா எப்படி வாங்குறது, எங்க கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு, எங்க யாரை அப்ரோச் பண்ணா வாங்க முடியும் அப்படின்லாம் கேட்டுட்டு கெமிக்கல் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய சில நண்பர்கள் மூலமா சில பேரை கான்டாக்ட் பண்றாரு. ஜிஎஸ்டி பில் இருந்தா நீங்க அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி பில் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ருட்டியில ஏற்கனவே பழக்கமாயிருந்த சக்திவேல் அப்படின்னு ஒரு நபர், அவர் பேக்கரி ஹோட்டல்லாம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு பழக்கமா இருந்த மாதேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய ஜிஎஸ்டி பில்லை கொடுங்க, நான் ஒரு லெதர் சம்பந்தமான தொழில் பண்றேன், எனக்கு தின்னர் நிறைய வாங்க வேண்டிய வேலை இருக்கு, நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை பயன்படுத்தி இதை மாதிரி வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சக்திவேலும் அதை கொடுத்துருக்காரு. அந்த ஜிஎஸ்டி பில்லை பயன்படுத்தி தான் சென்னை மாதவரத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய மெத்தனால்லாம் வாங்கி அதை எடுத்துக்கிட்டு இங்க கள்ளக்குறிச்சியில சின்னத்துறைகிட்ட கொடுத்துருக்கார் மாதேஷ். சின்னத்துறை அதை அங்க இருக்கக்கூடிய கள்ளச்சாராய வியாபாரிகள்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத அவரும் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில ஏதாவது ஒரு ஏரியாவில் மறைச்சு வச்சிருப்பார். இதுதான் இவ்வளவு நாளா நடந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு மாதேஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ பேக்கரி ஹோட்டல் வச்சிருக்க சக்திவேல் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா அந்த டைம்ல அவருக்கு ஒரு 10,000 அமௌண்ட் கொடுக்கறது, யாரெல்லாம் கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நாளா நடந்திருக்கு. இப்போ இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது இங்க மாதவரத்துல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்க்கக்கூடிய சிவகுமார் அப்படிங்கிறவரு மாதேஷுக்கு மெத்தனால் வாங்கி கொடுத்த அந்த நபர் சொன்ன ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது மாதேஷ் இதை மாதிரி மெத்தனால் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அங்க இருக்கக்கூடிய நிறைய கம்பெனில அதெல்லாம் சேர்த்து ஒரு 3 பேரல் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதை அந்த டாடா ஏஸ்ல ஏத்துறப்போ ஏற்கனவே ஒரு 6 பேரல் டாடா ஏஸ்ல இருந்திருக்கு.
அந்த 6 பேரலை எங்கேருந்து மாதேஷ் வாங்கிட்டு வந்தார், யார் அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனால் இந்த 3 பேரலை ரெடி பண்ணி கொடுத்தது சிவகுமார். ஸோ அந்த பேரல் தான் இங்கே கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் மாதேஷ் அதை எடுத்துட்டு வந்து அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய சின்னதுரை கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. சின்னதுரை அதை வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு ஒரு 3 பேரலை அவர் மறைச்சும் வச்சிருந்திருக்காரு கல்வராயன் மலையில. அதுதான் இப்போ போலீஸ்கிட்ட மாட்டி, போலீஸ் வந்து நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், அதை வந்து எடுத்து அந்த கிழிச்சு அந்த பேரலையே கிழிச்சிட்டு அதை வெளியில ஊற்றி விட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் இந்த நெட்வொர்க் வந்து இப்படிதான் வேலை செஞ்சிருக்கு. மாதேஷ் வந்து அங்கேருந்து மெத்தனால் வாங்கிட்டு வருவார். அங்கே நடக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்து அதை எப்படி வாங்கலாம், இப்போ வழியில் வந்து பேரியர் வச்சு போலீஸ் பிடிக்கிறாங்க, ஒரு செக் போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எப்படி கடந்து வருது லாஜிக்கா அப்படின்ட்டு ஜிஎஸ்டி பில்லை வச்சு மெத்தனால் வாங்கிட்டு வந்து சின்னதுரைகிட்ட கொடுத்துருக்கார். அந்த சின்னதுரை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் யாரெல்லாம் சாராயம் விற்கிறாங்களோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவரும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அதை மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்த அந்த மெத்தனால் அப்படிங்கிறது அதிகமா யாரோ வந்து கள்ளசாராயத்துல கலக்க போக இப்போ இத்தனை உயிர் போயிருக்கு. இப்போ இந்த சின்னதுரைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இது வரைக்கும் நம்ம கைது மட்டும் பார்த்தோம்னாவே ஒரு 20 பேருக்கு மேல கைது பண்ணிட்டதா சொல்றாங்க. ஐயாச்சாமி, கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டியோட ஒய்ஃபு, பையன் அப்படின்னு நிறைய பேரை கைது பண்ணியிருக்கதா சொல்றாங்க. நம்ம இதுல முக்கியமான பேர் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டது அப்படிங்கிறது அந்த கண்ணுக்குட்டிங்கிற பேர் தான். கண்ணுக்குட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கள்ளச்சாராய வியாபாரி, எல்லாருக்குமே தெரியும். கண்ணுக்குட்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு 20 வருஷமா இந்த கள்ளச்சாராய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர் தான். இப்போ ஏதோ புதுசா பண்ணாரு, தெரியாம மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது கிடையாது. 20 வருஷமா எந்த கட்சி ரூலிங்ல இருந்தாலும், யாரு அங்க எம்எல்ஏ, எம்பி எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே இணங்கி போய் அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கார் இந்த கண்ணுக்குட்டி. சொல்லப்போனா அவருடைய கிரைம் ரெக்கார்ட் நம்ம எடுத்து பார்க்குறப்போ இது வரைக்கும் 23 டைம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி இந்த கள்ளச்சாராயம் ஏதாவது அதை கைமாத்துறது, இதை காய்ச்சினது அப்படின்னு சொல்லிட்டு 23 டைம் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்காரு. 2 முறை குண்டர் சட்டமும் போட்டிருக்காங்க, இதை மாதிரி தொடர்ந்து திரும்ப செய்யறாரு அப்படின்னு. ஆனாலும் இதையும் தாண்டி கண்ணுக்குட்டி இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து பின்னாடி வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த பார்ட்டி வந்தாலும் ரூலிங்ல அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கண்ணுக்குட்டி இப்ப ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னா உடனடியே ஏதோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஃபோன் பண்ணுவாங்களாம், அவர் வெளியில விடுங்க அப்படின்னு. இல்லைன்னா ஒரு 23 டைம் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு ஜெயில் பருவம் மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு கண்ணுக்குட்டியால வர முடியாது. 2 முறை குண்டாசு வாங்கியும் திரும்ப அதே தப்பை செய்ய முடியாது. இப்படி இவ்வளவு பெரிய நெட்வொர்க் வந்து நான் சொல்றது கண்ணுக்குட்டிங்கிற ஒரு நபர். கண்ணுக்குட்டி மாதிரியே அந்த ஏரியாவில் இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் கைது அப்படிங்கிறது ஒரு 20 பேருக்கு மேல கைது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த கண்ணுக்குட்டி தான் இந்த விஷயத்துல ரொம்ப இன்வால்வ்டு, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேருங்கிறதுனால நான் கண்ணுக்குட்டியை பத்தி சொல்றேன். இதே மாதிரி இன்னும் அங்க ஐயாசாமி நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க எல்லாருக்குமே இதுக்கு பின்னாடி ஒரு கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கு, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த நெட்வொர்க் இப்படி தான் நடந்திருக்கு. ஓகே, எல்லாம் சரிதான். ஆனால் இதில் இந்த மாஸ்டர் மைண்டாக மெத்தனால் கொண்டு வந்தது இந்த 19 வயசு பையன் மாதேஷ் மட்டும்தானா? ஒரு 19 வயசு பையனால இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை உடைச்சி, சிஸ்டத்தை உடைச்சி, இவ்வளவு சீட்டிங் பண்ணி அங்கேருந்து மெத்தனால கொண்டு வந்துட முடியுமா? இல்லை பின்னாடி யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா? இங்கே அதே மாதிரி இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ கைது பண்ணப்பட்டவங்க எல்லாமே சின்ன சாராய வியாபாரிகள், அங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க இவ்வளவு நாள் இவ்வளவு தொடர்ச்சியா இந்த விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அவங்க தனிச்சையா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம, யாருடைய ஒரு ஆதரவும் இல்லாம இந்த விஷயத்த பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே. இந்த நெட்வொர்க் இதான், பட் இந்த நெட்வொர்க்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி இன்னும் யாரும் கேள்வி கேட்குறாங்க, பட் பதிலே இல்லை. ஏன்னா இந்த நெட்வொர்க் பிடிச்சிட்டோம் ஓகே, ஆனா இவ்வளவு பிடிச்சது எல்லாமே சின்ன ஆளுங்க, பட் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. 2 கேள்வி மட்டும் இந்த இடத்த புஷ் பண்ணி சொல்லுவோம். இந்த 19 வயசு மாதேஷுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏன்னா ஒரு 19 வயசு பையன் இவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு சிஸ்டத்தையும் கரப்ட் பண்ணி இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பா கேள்விக்குறி. மாதேஷுக்கு பின்னாடி யார் இருக்கா? அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு 20 பேரை கைது செஞ்சிருக்காங்க.
அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு முடிஞ்சிடாம அவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிற விஷயம் யாராவது வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே திரும்ப அங்க கள்ளக்குறிச்சியில இத மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கும். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, இந்த சம்பவம் எப்படி போய் முடியுது அப்படின்னு. அடுத்தடுத்த அப்டேட் வந்து என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு வீடியோல பேசுவோம். வில் see you on next video. Bye viewers.